வெல்கம் டு பத்மாஸ் வீடியோ. இன்னைக்கு வந்து நம்ம வெஜ்ஜு கட்டர் தான் பார்க்க போகிறோம். ப்ரெஸ்டீஜில் நான் இது வாங்கி 6 வருஷத்துக்கு மேலே ஆகுது. நல்லா உழைக்குது. இந்த மாதிரி நம்ம பிராண்டட் ஐட்டமாக வாங்கினோம்னா நமக்கு லாங் லைஃப் வரும். இது பார்த்தீங்கன்னா காய்கறி எல்லாமே நம்ம பொடியாக கட் பண்ணலாம். மெயினாக வெங்காயம் எல்லாமே பொடியாக கட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். சும்மா இந்த பிளேடை வந்து அப்படியே வச்சிட வேண்டியதான். ஃபிட் பண்ணணும் அப்படிலாம் இல்லை, லூஸாக தான் இருக்கும். அப்புறம் இந்த மேலே இருக்கிற மூடியை வந்து அதில் மூடிக்கணும். இப்போ நான் வெங்காயத்தை வந்து கொஞ்சம் சின்ன சைஸில் கட் பண்ணி போடுறேன். இப்போ இதை பிடிச்சு நம்ம இழுக்கணும். ஒரு த்ரெட்டு மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம இந்த மாதிரி இழுத்தோம்னா சின்னதாயிரும். சைஸ் பார்த்துட்டு இப்போ இன்னும் பொடியாகணும்னா இன்னும் இழுக்கணும். இப்போ பாருங்க, இந்த அளவுக்கு தான் ஆயிருக்கு. இப்போ நல்லா பொடியாயிருச்சு. ஸோ நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸில் எடுத்துக்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நம்ம ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணணும்னா இதை யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை தான். இப்போ நம்ம அடை பண்ணுறோம், வடை, இல்லை கொஞ்சம் கெஸ்ட்டு வந்திருக்காங்க, நிறைய காய்கறி பண்ணுறோம், அப்போ நிறைய வெங்காயம் தேவைப்படுது. ஸோ அது மாதிரி நிறைய வெங்காயம் தேவைப்படுற இடத்துல இதை யூஸ் பண்ணும்போது டைம் ரொம்ப சேவ் ஆகும். ஜஸ்ட் 2 மினிட்ஸில் நிறைய வெங்காயம் நம்ம இது மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு இந்த ப்ரெஸ்டீஜில் இருக்கிற இந்த வெஜ்ஜு கட்டர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பிராண்டட் ஐட்டம்னால நல்ல லாங் லைஃப் வருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கேரட்டை வந்து இந்த மாதிரி நம்ம ரவுண்டாக கட் பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சம் நான் மொத்தமாக தான் போட்டிருக்கேன் பாருங்க. இழுக்கிறதுக்கும் ரொம்ப டைட்டாலாம் இருக்கவே இருக்காது. லூஸாக நல்லா இருக்கும். இழுக்கிறதுக்கும் த்ரெட் இழுக்கிறதுக்கும் ஈஸியாக தான் இருக்கும். பாருங்க எவ்வளோ சீக்கிரமாக பொடியாயிருச்சுன்னு. ரொம்ப பொடியாக வேண்டான்னா நம்ம முன்னாடியே நிறுத்திக்கலாம். அடுத்து நம்ம முட்டைக்கோஸ் போடலாம். இந்த சைஸில் கட் பண்ணி போட்டுக்கலாம். ஜஸ்ட்டு மேலே மூடியை வச்சா போதும். நான் அடுப்பு மேலே வச்சிருக்கனால ஒரு கிரிப்பாக இல்லை, எனக்கு தட்டு வழுக்குது. நம்ம கீழே வச்சு பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கீழேயோ இல்லைன்னா நம்ம ஸ்லாப் மேலே வச்சு பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். நான் தட்டில் வச்சிருக்கனால ஒரு மாதிரி வழுக்குது. முட்டைக்கோஸும் பொடியாயிருச்சு. சீக்கிரமாக பண்ணிடலாம். அடுத்து நான் பீட்ரூட் பண்ண போகிறேன். பாருங்கள் எவ்வளோ பெருசாக நான் அந்த பீட்ரூட்டை போடுறேன்னு. ஜஸ்ட்டு கொஞ்ச நேரம் தான், வேகமாக இழுத்தோம்னா சீக்கிரமாக ரெடி ஆயிரும். இந்த சைஸில் வேணும்னா எடுத்துக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் பொடியாக வேணும்னா இன்னும் ஒரு 2-3 டைம் வந்துட்டு த்ரெட்டை இழுத்து விடணும். இப்போ பாருங்க நல்லா பொடியாயிடுச்சு, எடுத்துடலாம். சப்போஸ் வெஜ்ஜு கட்டர் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ப்ரெஸ்டீஜ் வாங்குங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நல்லா உழைக்குது. நான் 6 வருஷத்துக்கு மேலே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.